சென்னை காசிமேட்டில் ஜிம் பயிற்சியாளர் பரிந்துரைத்த இன்ஜெக்ஷனை பயன்படுத்தியதால் இளைஞர் உயிரிழந்துள்ளார். உடல் வளர்ச்சிக்காக எடுத்துக்கொண்ட இன்ஜெக்ஷன் இளைஞரின் உயிரை குடித்த சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? ஆறு மாதங்களாக ஜிம்மிற்கு சென்ற இளைஞர் ஜிம் பயிற்சியாளர் பரிந்துரைத்த ஊசியை பயன்படுத்தியதால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக மருத்துவர்கள் கூறும் திடுக்கிடும் தகவலின் பின்னணி என்ன? சென்னை காசிமேடு ஜீவரத்தினம் நகரைச் சேர்ந்தவர் 35 வயதான ராம்கி. இவர் காலடிப்பேட்டையில் உள்ள தனியார் ஜிம்மில் கடந்த 6 மாத காலமாக பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். உடம்பை பலப்படுத்த ஜிம் பயிற்சியாளரான தினேஷ் சந்திரமோகன் என்பவர் பரிந்துரை செய்த ஊக்க ஊசியினை சமீபத்தில் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென ராம்கிக்கு வயிற்று வலி ஏற்பட்டு பீச் ஸ்டேஷனில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு சிகிச்சை செய்த மருத்துவர்கள் இது சாதாரண வயிற்று வலி இல்லை என்றும் லிவர் பாதிப்பு அடைந்துள்ளதாகவும் கூறி அதிர்ச்சி கொடுத்தனர். எவ்வளவோ முயன்றும் சிகிச்சை பலனின்றி ராம்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மருத்துவ ஆலோசனை இல்லாமல் உடல் வளர்ச்சிக்காக இன்ஜெக்ஷன் கொடுத்ததால் ராம்கியின் உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறி உறவினர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக காசிமேடு காவல் நிலையத்தில் ஜிம் பயிற்சியாளர் மீது புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்றுக்கொண்ட காசிமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடல் வளர்ச்சிக்காக ராம்கி செலுத்திக் கொண்ட ஊசியின் பெயர் என்ன, அது எந்த நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்டது என்பது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ராம்கி போட்டுக்கொண்ட ஊசியை வேறு யாராவது அதற்கு முன் எடுத்துக்கொண்டார்களா? ஊசியால் தான் அவர் உயிரிழந்தாரா, இல்லை வேறு ஏதேனும் உடல் பாதிப்பா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இருப்பினும் உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பிறகுதான் ராம்கியின் இறப்பிற்கான உண்மை காரணம் தெரியவரும். உடல் வளர்ச்சிக்காக ஜிம் மாஸ்டர் பரிந்துரைத்த ஊசியை போட்டு இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.